இப்போ பார்த்தீங்கன்னா, மூடு பனி நிலவுன்னு ஒரு கதை எழுதினேன். ஒரு வெள்ளந்தியான பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு ஏழை பொண்ணு, அழகா இருப்பா. அந்த பொண்ண வந்து ஒரு ஜட்ஜி வீட்டில இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து லவ் பண்றான். மாமியாருக்கு வந்து சாவி கொத்த குடுத்து, "நீதாம்மா வீட்டெல்லாம் பார்த்துக்கணுங்கிறான்." இந்த மாரி வீடு வந்து மிகப்பெரிய வீடு, எல்லாம் இருக்காங்க. இந்த பொண்ணு போய் அந்த வீட்ல மருமகளா நுழையிறா. இப்போ அவளுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஒரு நாள் காலையில அவ கோலம் போடும்போது பார்த்தா, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து நிக்கிறாரு. "விஜயண்ணன் யாராவது தெரியுமான்னு?" கேட்குறான். "இல்ல" அப்படிங்கிறா அவ. "உனக்கு தெரியும். நீயும் அவனும் 2 பேரும் காதலிச்சிருக்கீங்க. நேத்திக்கு நைட் அவன யாரோ மர்டர் பண்ணிட்டாங்க." அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு. "பொங்கல் வாழ்த்து அனுப்பிச்சிருக்கேன், தீபாவளி வாழ்த்து அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் வந்து என்கிட்ட சாட்சி இருக்குது. உண்மையை ஒத்துக்கோ. எதனால் அவனை கொல்றேன்?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் வந்து நான் அனுப்பலைங்கும்போது, "சரி, நீ ஜட்ஜோட மருமகள் இருக்கிறதுனால நான் வந்து உனக்கு 1 வாரம் டைம் தர்றேன். அதுக்குள்ளே நீ வந்து அவனை கொல்லலை, அப்படின்னு சொல்லி உண்மையான கொலையாளி யாருன்னு உனக்கு யாரையுமே சந்தேகம் வந்தால் சொல்லிட்டு போயிடுவான்." இவன் இந்த பிரச்சனையிலேருந்தே வீட்டுக்கும் தெரியாமல் வெளியும் தெரியாமல் எப்படி தப்பிக்கிறங்கிறத கதை.